ஏற்கனவே அட்லீஸ்ட் ஓபிஎஸ் கூட வைத்திலிங்கம் இருந்தாரு, மனோஜ் பாண்டியன் இருந்தாரு, ஜெய்சிடி பிரபாகர் இருந்தாரு, சொல்றதுக்கு ஒரு 10 பெயர்களாவது இருந்தது. இப்ப யாருமே இல்லை. அவர் இருக்காரு, அவருடைய மகன் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும் பொழுது இவர் ஒரு பலம் பொருந்திய தலைவர் என்று சொல்வதற்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக என்னத்தை நீ எடுத்து வைப்ப? வேற வாய்ப்பே இல்லை. ஒண்ணு அவர் குக்கர் சின்னத்துல நிக்கணும், இல்ல சுயேட்சை சின்னத்துல நிக்கணும், இல்ல தாமரை சின்னத்துல நிக்கணும். இந்த மூணுல ஒண்ணு தான் அவர் தொட முடியும். இல்ல இந்த மூணு தாண்டின ஒரு ஆப்ஷன் என்ன அப்படிங்கறத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த மூணுக்கு மேல உங்களுக்கு ஆப்ஷன் இல்லைங்கிறத சொல்லாம சொல்லிட்டாரு. இதுல பாஜக வந்து இன்வால்வ் ஆகும். திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பிரஸ் மீட்ல ரொம்ப ஓப்பனா அட்டாக் பண்றாரு. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த பொழுது போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க, நீங்களாம் எங்களை விமர்சிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அந்த கட்சியினுடைய ஒரு பொறுப்பற்ற தன்மையை சொல்கிறார். இதை சாடுவதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு சிக்னலை கொடுக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். தாவேக்காவுக்கு மோரலஸ் டோஸ் க்ளோஸ்ட் அப்படிங்கிற மோரலஸ் இல்ல டோஸ் க்ளோஸ்டுங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் அவங்களுடைய அவங்களுடைய ஐடிவிங் வந்து பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுல இருந்து டிவிகேவை போட்டு அடின்னு அடிச்சு வெளுக்கிறதுக்கான காரணமே என்னன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த சிக்னல் தான். ரெண்டாவது, இதுக்குள்ளார ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு. அனைவருக்குமான தலைவராக அனைவருக்குமான வாக்குறுதிகளை கொடுத்து அதிமுக தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறது என்றால் முஸ்லிம்களுக்கான வாக்குறுதிகளை கொடுக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டில் போயிட்டு அந்த வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. கொடுத்து அதன் மூலமாக அவங்களுடைய பிரச்சாரத்தை அவங்க தொடங்குறதோடு இல்லாம அனைத்து ஜமாத்துகளிலும் கூட்டம் போட்டு நாங்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து பிரச்சாரம் செய்வோம்னு நேற்று அந்த மேடையில பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணன் கூட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம் கிரண். இன்னைக்கான என்டிஏ அப்டேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேசலாம்னு நினைக்கிறேன். நேற்றுக்கே நம்ம பேசியிருந்தோம், ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு என்று சொல்லியிருந்தோம். அவர் வந்து இப்போ அதிமுகக்குள்ள என்ன இணைச்சிக்கோங்க, டிடிவி இணைஞ்சிட்டாரு, டிடிவி இபிஎஸ் இணைஞ்சிட்டாங்க, நம்மளாம் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் நம்மளாம் இணையணும் சொன்னதுக்கு இபிஎஸ் அவர்கள் முடியாது என்று மறுத்திருக்காரு. இவர் என்டிஏக்குள்ள அகாமடேட் பண்ணுவாங்களா, இல்லை இன்னுமே அதிமுகக்குள்ள சான்ஸ் இருக்கா? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தேன். அவருடைய ப்ரெஸ் மீட்டை ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு கையறு நிலையில் இருக்கார், அவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லைங்கிறத இதை விட அவரால் ஓப்பனாக சொல்ல முடியாது. ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாரு. அன்பு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற வேண்டும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையணும், இதெல்லாம் தான் என்னுடைய நோக்கமும். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக அந்த பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, நீங்கள் வந்து என்டிஏல வரணும்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்கிறாருங்கிற போது என்னுடைய நண்பருக்கு வந்து ஒரு நல்ல நோக்கம் இருக்குது, அதனால் அவர் சொல்கிறாரு, அவருடைய நட்புக்கு வந்து நான் மரியாதை கொடுக்குறேன், ஆனால் இதை வந்து நான் சொல்ல முடியாது, இதை பற்றி முடிவெடுக்க வேண்டியது யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். நான் சேரமாட்டேன்னு சொல்லலையே அப்படிங்கிறாரு. ஸோ அவர் சேரமாட்டேன்னு சொல்கிறதுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டான்னு சொல்கிறதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டியது. திரு ஓ பன்னீர்செல்வம் என்டிஏக்குள்ளார வரேன்னு சொல்லலை, அதிமுகக்குள்ளார வாங்கன்னு சொல்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா அதிமுகவுக்குள்ளார இடம் இல்லைன்னு சொல்கிறாரு, என்டிஏக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ இது ஒரு நுட்பமான ஒரு இடம். இதுதான் நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு இடம், புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம். ஏன்னா இது தொடர்பாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேட்டி கொடுத்து அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளாரையே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேட்டி கொடுக்குறாரு. தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து இணையக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னைக்கு அது வந்து சேலத்தில் நடக்குது. ஸோ அவருடைய கேம்ப் ஆஃபீஸ்லேருந்து அவர் வந்து அந்த நிகழ்வில் பங்கேற்று விட்டு ஊடகங்களை சந்திக்கிறார், எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார். அப்போது கேள்விகள் ஒவ்வொன்றாக வந்து கடைசியாக அது எங்கே தான் வந்து நிற்கும், இல்லைங்க ஓபிஎஸ் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ற போது அவர் சொல்கிறாரு, ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், அதிமுகவில் பொதுக்குழு கூடி அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கியிருக்கிறோம், அவருக்கு கட்சியில் இடம் இல்லை என்பதை தெளிவாக சொல்கிறார். ஸோ இப்போ ஓபிஎஸ் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன, இதை பற்றி எல்லோருமே பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத நம்மளும் ஒரு தடவை லிஸ்ட் பண்ணலாம், பார்க்கலாம். ஒன்று, அவர் வந்து ஒரு சுயேட்சையாக எப்படி கடந்த முறை பலாப்பழ சின்னத்தில் நின்னாரோ அதே மாதிரி வந்து இந்த முறை அவர் வந்து நிற்கணும். அதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்னங்கிறது அவரே சொல்கிறார். இன்னைக்கு ப்ரெஸ் மீட்லேயே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எதிராக எவ்வளோ பெரிய சதி நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும், எனக்கு வந்து கட்சி யார் பக்கம் இருக்குது அல்லது தொண்டர்களுடைய ஆதரவு எனக்கு இருக்குதா இல்லையான்னு காட்டுறதுக்கு என்கிட்ட வேற வாய்ப்பு இல்லை, அதனால தான் நான் நின்னேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி உங்க கூட இருந்தவங்கலாம் இன்னைக்கு திமுகவுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது ஓப்பனா இன்னொரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு. இப்போ நடக்கக்கூடிய இந்த தர்ம யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது இவங்களாலதான், அது போய் சேர்த்துட்டாங்க. அதுதான் நான் சொன்னேனா, கடந்த இதுலயே சொன்னேனா. ஏன்னா எனக்கு மற்றவங்க எல்லாரும் வந்து திரு வைத்திலிங்கம் அவர்களும் மனோஜ் பாண்டியனும் எப்படி பிஹேவ் பண்ணாங்கிறத மற்றவங்க எல்லாரும் டெலிவிஷன்ல பார்த்துருப்பாங்க. அந்த பொதுக்குழு கூட்ட அரங்கத்தில் இருந்தவங்க தான் நேரில் பார்த்தாங்க. நான் அந்த கூட்ட அரங்கத்துக்குள்ளார நான் இருந்தேன். அந்த பொதுக்குழு வந்து நான் நியூஸ் டேல ஒர்க் பண்ண அந்த டைம் பீரியட்ல தான் நடந்தது.
2 பொதுக்குழுவுமே, அதாவது முதல் பொதுக்குழு பாதியிலேயே ரத்தான அந்த பொதுக்குழு, அதுவும் நான் அங்கே இருக்கும்போது தான் நடந்துச்சு. அடுத்த பொதுக்குழு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பொதுக்குழுவும் நான் அங்கே ஒர்க் பண்ணும்போது தான் நடந்துச்சு. ஸோ 2 நடக்கும்பொழுது நான் வானகரம்ல அந்த அரங்கத்துக்குள்ளார தான் நான் இருக்கேன். ஸோ அப்போ நான் லிட்ரலி பார்க்குறேன், எங்கேருந்தோ ஒரு வாட்டர் பாட்டில் பறக்கிறத பார்க்குறேன், வைத்திலிங்கம் வந்து ஏய் அப்படிங்கிறத பார்க்குறேன், மனோஜ் பாண்டியன் வந்து அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்டேஜில் சொல்கிறாரு. ஒரு மாதிரி அந்த இடமே கலைபுரமாக இருந்து கொஞ்சம் இருந்தனால ஒரு கை கலப்பு நடந்திருக்கும். அதற்கான அத்தனை சூழல்களும் இருந்தது. 2வது பொதுக்குழு அதை விட ரொம்ப மோசம். இங்கே பொதுக்குழு நடந்துட்டு இருக்குது, இந்த பக்கம் தலைமை அலுவலகம் தாக்கப்பட்டு இருக்குது. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, முழுக்க முழுக்க ஓபிஎஸ்ஐ தவறாக வழி நடத்தியவர்கள் யார் அப்படின்னா வைத்திலிங்கமும் அண்ட் அஸ் வெல் அஸ் மனோஜ்குமார் பாண்டியனும் தான். இதில் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, வைத்திலிங்கத்தினுடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஈகோ, அவர் பயங்கர ஈகோயிஸ்டிக்கான கேரக்டர். அவருடைய டிபார்ட்மெண்ட்லேயே அவர் அப்படிதான், இன்னும் சொல்ல போனால் மினிஸ்ட்ரியிலேயே அவர் அப்படிதான். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஓபிஎஸ் ஒரு சில களத்தை அவர் இழக்கும் போதே, சரி இப்போதைக்கு ஒவ்வொரு பேட்டலாக நம்ம தோத்துட்டு இருக்கோம், இன்னும் வார் இஸ் எட் டு கன்க்ளூட், அதுக்கு முன்னதாக முற்றிலும் நம்ம இழந்து நிராயுத பண்ணி ஆகிறதுக்கு முன்னாடி சரண்டர் ஆகிடலாம், சமாதான கொடி வெள்ளைக்குடி எடுத்து ஆட்டிடலாம். இதில் என்ன இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்குது, ஜெய்ஜா அணின்னு பிரிஞ்ச ஒரு கட்சி தான், அதற்கு பிறகு எத்தனையோ ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்ச பொழுது அதற்கான சாத்தியங்களை எல்லாம் அடைச்சி என்ன தலை அந்த வடிவையில் ஒரு படத்தில் அண்ணே உட்காருங்கண்ணே, நீங்க அண்ணே நீங்களும் கால் மேல கால் போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைன்னு அந்த மாதிரி சி ஒரு புறம் இதை வந்து நாம் பேசக்கூடிய இந்த ஒரு விஷயம் எல்லோருக்குமே ஒரு பாடம் தான். ஏன்னா அந்த பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. ஆமா. ஸோ அதாவது பாம்புக்கு நல்லாவே தெரியும், பரமசிவன் கழுத்தை விட்டு இறங்கிட்டா கருடன் தூக்கிட்டு போயிடும், நம்ம அதுக்கு இன்னைக்கு மீல்ஸ் ஆயிடுவோம் அப்படின்னு தெரியும். ஆனா அது பரமசிவன் கழுத்துல இருக்கிற தைரியத்துல அது பாடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு நிற்கிறாரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் என்டிஏக்குள்ளார இல்லாமல் இருந்தாலும் அதை பற்றி அவருக்கு ஒரு பெரிய கவலையோ அல்லது வருத்தமோ இல்லை. ஏன்னா அவர் என்ன உறுதியாக ஒரு விஷயத்தை நம்புறாருன்னா, அதிமுகக்குள்ளார அவர் திரும்ப கொண்டுட்டு வந்தா, உள்ளார வந்ததற்கு பிறகு வலு இழந்து இருக்கக்கூடிய ஓபிஎஸ் தானாவே அதற்கான பலத்தை பெற்றுக்குவார். அப்போ ஓபிஎஸ் உடைய பலம்ங்கிறது அவருடைய அந்த இயக்கத்தினுடைய கொடி, அந்த கருப்பு வெள்ளை சிவப்பு, அந்த இரட்டை இலை அப்படிங்கிறதுல தான் இருக்காது. அவருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய அத்தனை கடைக்கோடி உறுப்பினர் தொடங்கி உயர்மட்ட தலைவர்கள் வரை அனைவருக்குமே பலம் அது 2 தான். இந்த கருப்பு வெள்ளை சிவப்பு போட்ட அந்த கரவேட்டியும் அந்த இரட்டை இலைங்கிற சின்னம் பொறித்த அந்த கொடியும், அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடி, அந்த இரட்டை இலை சின்னம், இது 2ம் இல்லைன்னா அதிமுகங்கிறது 0. ஸோ இது அனைவருக்கும் தெரியும். இது ஓபிஎஸ்க்கும் பொருந்தும் நான் சொல்ல வரேன். எதனால இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் வேணான்னு நினைக்கிறார், என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன்? தான் மீண்டும் அவருடைய கை கட்சியில் ஓங்க ஆரம்பிக்கும், இவருக்கான இந்த முக்கியத்துவம் குறைய ஆரம்பிக்கும், மேபி மீண்டும் அந்த இரட்டை தலைமையை நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் அவர் கேட்கக்கூடியவர். கண்டிப்பா ஒரு கட்சிக்குள்ளார வந்ததுக்கு பிறகு ஒருவேளை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைத்து அதில் ஓ பன்னீர்செல்வம் என்று வந்தால் கண்டிப்பா அவருக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுக்காம இருக்க முடியாதா? ஒரு மினிஸ்டர் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா ஒரு எக்ஸிஎம் அவருக்கு ஒரு மினிஸ்டர் கொடுக்காம இருக்க முடியாது. அப்போ அவர் மீண்டும் ஒரு லாபியை அவர் உருவாக்கலாம். டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இணைந்து கூட மறுபடியும் ஏதாவது சில வேலைகளில் ஈடுபடலாம். இப்படி பல கேள்விகள், எண்ணங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனதில் ஓடுறது சரியா தப்பா? அவருக்கு பர்சனலா சரி 200% யாரா இருந்தாலும் அதான் யோசிப்பாங்க. ஏன்னா கட்சி ரீதியாகவும் நீ பார்த்தீங்கன்னா, ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்று ஒரு பலம் இருக்கிறதா? தேனி மாவட்டத்துக்குள்ளார இருக்குது. அவருடைய சமூகம் சார்ந்து இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஓவரால் இம்ப்ரெஷன் என்னன்னா, ஒரு சிம்பத்தி இருக்கு. என்னங்க அதான் திரும்ப கட்சிக்கு வரேன்னு சொல்றாரு. இதை விட மிக கடுமையாக இன்னும் கொடுஞ்சொற்களை எல்லாம் பயன்படுத்தி ஜெயலலிதா அவர்களை விமர்சித்தவர்களே ஜெயலலிதா கட்சியில சேர்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்களே தவிர, இது எல்லாத்தையும் தாண்டி என்னங்க தங்க கூட போன ஒருத்தங்களை கூட அவரால் தக்க வச்சுக்க முடியல. ஏங்க வைத்திலிங்கத்தை இங்க இருந்து திமுகவுக்கு அனுப்பி வச்சிருக்காரு, ஏதோ இவர் கொண்டுட்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்த மாதிரி. பட் இருந்தாலும் தக்க வச்சுக்க முடியல தானே. பட் கட்சியினுடைய நலன், ஆட்சிக்கு வர வேண்டும், அனைவரும் அரவணைத்து செல்ல வேண்டும், அப்படிலாம் பார்க்கும்போது சேர்த்துக்கிட்டா பெட்டர்னு தோணுது. அதனாலதான் ஒரு அருமையான ஒரு கேப்பை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார். அது என்ன, என்டிஏக்குள்ள வாங்கன்னு அவர் சொல்லவே இல்லை, அதை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் நான் என்டிஏக்குள்ள வரேன்னு சொல்ல, பிரிஞ்சிருக்கிற அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாரும் ஒன்று சேரணும், கட்சி பிரிஞ்சிருக்கு ஒன்று சேரணுங்கிறாரு. இது கட்சி பிரிந்ததாக கருத்தில் கொள்ளப்படாது. ஏன்னா ஏற்கனவே அட்லீஸ்ட் ஓபிஎஸ் கூட வைத்திலிங்கம் இருந்தாரு, மனோஜ் பாண்டியன் இருந்தாரு, ஜெய்சிடி பிரபாகர் இருந்தாரு, சொல்றதுக்கு ஒரு 10 பெயர்களாவது இருந்தது. இப்ப யாருமே இல்லை. அவர் இருக்காரு, அவருடைய மகன் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும் பொழுது இவர் ஒரு பலம் பொருந்திய தலைவர் என்று சொல்வதற்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக என்னத்தை நீ எடுத்து வைப்ப?
ஒரே மாதிரி உசிலம்பட்டி எம்எல்ஏ வந்து ஆதரவு இருக்காரு. இன்னும் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஆதரவில் இருக்காரு. அதே உசிலம்பட்டி எம்எல்ஏ வந்து நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக தகவல்கள் வருகிறது. அவரும் போயிட்டாருன்னா என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வியை யோசிச்சுப்பாரு. இவரால் நியமிக்கப்பட்ட, இன்னும் சொல்ல போனா மாநிலங்களவைக்கு 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கலாம் அதிமுகவின் சார்பாக என்ற பொழுது 2 பேர் அந்த ஆப்ஷன் லிஸ்ட்ல இருந்தாங்க. ஒருவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மற்றொருவர் சி வி சண்முகம். ஆனா தனக்கு ஒரு கோட்டா வேணும், என் சார்பில் நான் ஒருத்தரை சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி தர்மர்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாரு. தர்மர்லாம் என்னைக்காவது மாநிலங்களவையில் ஏதாவது பேசி பார்த்திருக்கியா? அந்த தர்மர் வந்து இன்னைக்கு எங்க இருக்காரு? அதிமுக வந்து என்ன? ஆமா, அதுவும் இபிஎஸ் அணியில வந்து சேர்ந்துட்டாரு. யாரு? ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தனக்கு வேண்டும் என்று சண்டை போட்டு ஓபிஎஸ் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி வாங்கியவர். ஜெயக்குமாருக்கு பதிலா ஓபிஎஸ் ஆல தேர்ந்தெடுக்கப்பட்ட தர்மர் இன்னைக்கு எங்க இருக்காரு? அதிமுக திரும்பி வந்துட்டாரு. சோ இது வந்து தர்மர் பண்ணது சரியா தப்பா? அவருக்கு பர்சனலா அது கரெக்ட். தர்மருக்கு பார்த்தா தர்மருக்கு அதுதான் தர்மம். தர்மருக்கு அதுதான் தர்மம். அந்த நேரத்துக்கான தர்மம். அந்தந்த நேரத்துக்கும் சூழலுக்குமான அந்தந்த நேரத்து நியாயங்கள்னு ஒண்ணு இருக்குதுன்னு ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி அந்த நேரத்துக்கு அவருக்கு அதுதான் வேணும். ஏன்னா அவர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமா தர்மரால என்ன பண்ண முடியல? டிஎம்கேக்கு போக முடியல. டிஎம்கேக்கு போறதுக்கு அவருடைய மனது இடம் கொடுத்திருக்காது. இல்ல அவர் டிஎம்கேக்கு போயிருந்தா டிஎம்கே வேணாம்னு சொல்லிருக்க போதா? எல்லாரையும் சேர்த்துப்பாங்க. ராஜ்யசபால வைத்திலிங்கத்தை சேர்த்துக்கிறாங்க. சரியா? ஓ பன்னீர்செல்வம் வந்தாலும் சேர்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில திமுக இருக்குது. பாஜகவுடைய பாண்டிச்சேரி முன்னாள் மாநில தலைவர்லாம் அங்க போய் சேர்த்து வச்சிருக்காங்க. இப்போ இதுல இந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுதுதான் இபிஎஸ் செட் பண்ணக்கூடிய அந்த பவுண்டரியை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரியாலிட்டிக்குள்ளார அவர் வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ணலாம்? அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஒன்று, அவர் டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து அவர் கட்சி பணியாற்றலாம். அது அவருக்கு ஒரு ரிலீஃப் ஆகுது கொடுக்கும். ஏன்னா வேறு யாரோ ஒரு கட்சியிடம் போய் சேர்வதை விட திமுகலாம் அவர் போய் சேர்ந்துட்டாருன்னா அதெல்லாம் வந்து வரலாற்று பிழை. பட் நடுவில் பெரிய டாக்ஸ் போச்சு. திமுக சேர போறாரு, எழுதி பேனாடி இப்போ முடிச்சுட்டாங்க. திமுகவில் அவர் சேரப்போகிறார் என்ற ஒரு செய்தியை கசிய விட்டதற்கு பின்பாக அவர் அதிமுகவோடோ அல்லது என்டிஏக்குள்ளாரோ வந்துடக்கூடாதுங்கிற இன்டெலிஜென்ஸ் உடைய பங்களிப்பு தான். அவர் திமுகவோட அவருக்கு நெருக்கம் இருக்கு. ஏன்னா அவரும் அவருடைய மகன்களும் நிறைய பிசினஸ்ல இருக்காங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் இன்வெஸ்ட் பண்ண இடங்கள்ல திமுகவும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது. தந்தி டிவியோட பேட்டியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாகவே சொல்லும் பொழுது திரு டிடிவி தினகரனை வந்து உங்களுடைய கூட்டணியில சேர்த்துப்பீங்களான்னு கேட்டபொழுது காலம் பதில் சொல்லும்னோ, திரு ஓபிஎஸ் அவர்களே அதிமுக சேர்த்துப்பீங்களான்னு சொல்லும் பொழுது காலம் கடந்து விட்டதுன்னு பதில் சொன்னாரு. ஸோ அப்பவே ரொம்ப தெளிவா என்ன அவருடைய மனதில் ஓடுதுங்கிறத அவர் என்ன ஓட்டத்தை வெளிப்படுத்திட்டாரு. அதை மீறி தொடர்ச்சியாக அதிமுகவில் நுழைவதற்கு திரு ஓ பன்னீர்செல்வம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்னும் அவருடைய அந்த அந்தஸ்தை குறைக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கும். அவருக்கு இப்போதாவது சரியான நபர்கள் ஆலோசனை வழங்கி அவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைத்தோ அல்லது அவர் கூட தனியாக ஒரு இயக்கம் கூட வச்சுக்கலாம். இவர் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்ச மாதிரி இயக்கம் தொடங்க மாட்டேன்னு அறிவிச்சிட்டாரு. இன்னைக்கு இல்லை, அப்படி இயக்கம் தொடங்க மாட்டேன்னு அவர் அறிவிச்சிட்டாருன்னா வேற வாய்ப்பே இல்லை. ஒன்று அவர் குக்கர் சின்னத்தில் நிற்கணும், இல்லை சுயேட்சை சின்னத்தில் நிற்கணும், இல்லை தாமரை சின்னத்தில் நிற்கணும். இந்த 3ல் ஒன்று தான் அவர் தொட முடியும். இல்லை இந்த 3 தாண்டின ஒரு ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த 3க்கு மேலே உங்களுக்கு ஆப்ஷன் இல்லைங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டாரு. இதில் பாஜக வந்து இன்வால்வ் ஆகும், அவங்க வந்து இபிஎஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, டிடிவி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்படியெல்லாம் செய்திகளை யாராவது சொல்றாங்க அப்படின்னா அவங்க இந்த கூட்டணிக்குள்ளார குழப்பத்தை ஏற்படுத்தி இப்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜெல்லிங் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இணக்கமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அதை கெடுக்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வேண்டுமானால் அப்படிப்பட்ட செய்திகளை பரப்பலாம். திரு ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப லிமிட்டடான ஆப்ஷன்ஸ்ல இன்னைக்கு ஏதாவது இந்த 3ல் ஒரு விரலை தொடுங்க அப்படின்னா, இல்லை அந்த மீதி மடக்கி வச்சிருக்க 2 விரலை காட்டுங்கன்னு சொல்ற இடத்துல அவர் இல்லை. அவருக்கான ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி லிமிடெட். சுயேட்சையாக நிற்கலாம், தாமரை சின்னத்தில் நிற்கலாம், குக்கர் சின்னத்தில் நிற்கலாம். இந்த 3 மட்டும் தான் அவருக்கு இருக்கக்கூடிய எஞ்சி. இதான் அப்பட்டமான உண்மை. இது ஓ பன்னீர்செல்வத்துக்கும் தெரியும். இருந்தும் ட்ரை பண்றாரு. இந்த பேட்டி ஒருவேளை டெல்லியில யாருக்காவது போய் யாராவது ஒருத்தங்க கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி சொல்ல மாட்டாங்களான்னு நினைக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி தலைமை அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் இனி தலையிடப் போவதில்லை என்ற முடிவை மிக தெளிவாக தீர்க்கமாக எடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க இந்த முறை என்டிஏ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும் பொழுது அவங்க சொன்னது என்னன்னா, என்டிஏக்குள்ளார உங்களுக்கான சீட் பிளஸ் என்டிஏக்கான சீட்ஸ் என்னங்கிறத தெளிவாக பிரிச்சுப்போம். என்டிஏக்குள்ளார யார் யார் அகாமடேட் பண்ணணும், சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாரையுமே நாங்கள் அகாமடேட் பண்ணி அவங்க கூட நாங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். பிகாஸ் சில நேரங்களில் மேபி ஆளுங்கட்சியாக அதிமுக பதவியேற்றதற்கு பிறகு என்டிஏக்குன்னு ஒரு ஸ்டாண்டு, என்டிஏ வில் பி அப்போசிஷன் பார்ட்டி. ஓகே, ஒட்டுமொத்த எதிர்கட்சியினரும், ஏன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க மட்டும் தான் ஆளுங்கட்சி வரிசையில் உட்கார முடியும். அதிமுக சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெறுபவர்கள் அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டும் தான் அந்த வரிசையில் உட்காருவாங்க. மீதி உள்ளவர்கள்லாம் எதிர்கட்சி வரிசையில் தான் அமரணும், கூட்டணியாகவே இருந்தாலும். ஸோ அப்போது இவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைக்கலாம். தத்துவ ரீதியாக, கருத்தியல் ரீதியாக இவங்க சில இடங்களில் வேறுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால அவங்க தெளிவான ஒரு லைனை ட்ரா பண்றாங்க. அந்த ஒரு வரம்பை மீறி இதில் டெல்லி பாஜக தலைமையும் எந்த விதமான மூக்கையும் நுழைக்காது அப்படிங்கிறதா நமக்கு வரக்கூடிய குறைந்தபட்சமான தகவல்கள் சொல்லக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. அப்படியே என்டிஏலேருந்து திமுக இண்டி கூட்டணிக்கு போனோம்னா
டெல்லியில் வந்து ராகுல் காந்தி அவர்களும் கனிமொழி அவர்களும் சந்திச்சிருக்காங்க. நேற்றுக்கே நம்ம பார்த்துருந்தோம், தாவேகா பக்கமா திமுக பக்கமா, தாவேகா பக்கமா திமுக பக்கமா என்று காங்கிரஸ்குள்ளேயே இரு அணிகள் வந்து பரஸ்பரம் கருத்துக்கள் டெல்லி தலைமையிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ கனிமொழியை சந்தித்ததன் மூலமாக ராகுல் வந்து கிளியர் மெசேஜ் கொடுத்துருக்காருன்னு எடுத்துக்கலாம், இல்லை வந்து இன்னுமே தாவேகாக்கு ஆப்ஷன் இருக்குன்னு இன்னுமே. இன்னைக்கு ஆக்சுவலி ப்ரெஸ் மீட்டில் வந்து இபிஎஸ் இதை பற்றியும் சொன்னார். என்ன சொன்னார்னா, பார்த்தீங்களா எப்படி இங்கேருந்து டெல்லிக்கு போனாங்களா, அதாவது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இவங்க தான் இங்கேருந்து அங்கே போக வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ காங்கிரஸுடைய பிடியில் எங்களை பார்த்து அடிமை, நீங்கள் நாங்கள் டெல்லிக்கு பணிஞ்சிட்டோம்னு சொன்னீங்க, ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய கெத்தை விட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக அதை ஒரு பதிவு பண்ணுறாரு. அது எதுக்காக இந்த இடத்துல நான் குறிப்பிட்றேன்னா, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சங்கடங்கள் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில் எந்த இடத்துலேருந்து ஸ்பார்க் ஆக ஆரம்பிச்சதுன்னு உனக்கு தெரியும்? எங்கேருந்து ஸ்பார்க் ஆக ஆரம்பிச்சது எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்தா, விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஆரம்பிச்சிருந்தாலும் அதனுடைய பீக் அப்படின்னா எப்போ? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதெல்லாம் அது விஜய் சொன்ன ஸ்லோகன், அதை யாரும் மதிக்கல, அது வேற விஷயம். ரொம்ப கரெக்டான இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பராசக்தி படம் ரிலீஸ். அது இப்போ ரீசெண்டா எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் இந்த இஷ்யூவை இன்னும் ஷார்பன் பண்ணுச்சு. ஸோ பராசக்தி படம் யாரால் தயாரிக்கப்பட்டது? இன்பநிதி வெளியிட்டாரு, தயாரிச்சது டான் பிக்சர்ஸ். டான் பிக்சர்ஸ் சார்பாக ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கிறார். ஸோ டான் அப்படின்னாலே உனக்கு என்னன்னு தெரியும்ல, அது DON டான் இல்ல, இது DAWN உதயம் டான். ஓகே, ஸோ உதயம். ஸோ அந்த டான் பிக்சர்ஸ் இதனுடைய தொடர்புடைய படங்கள், அதில் இருக்கக்கூடிய முதலீடுகள், அதில் வந்து டாஸ்மாக் உடைய முறைகேடாக அங்கு பெறப்பட்ட பணம் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தான் அந்த நடத்தப்பட்ட சோதனைகள் அனைத்துக்குமான அடிப்படை. எதுக்காக இதை குறிப்பிடுறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு படம் வந்துச்சுன்னா அவங்க நினைச்சது என்னன்னா, டெல்லிக்கு எதிராக மக்கள் கிளர் தழுவாங்க, அது அந்த டெல்லியா இந்த டெல்லியான்னு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா எதிர்பாராத மாதிரி யாருக்கே பேக் ஃபயர் ஆச்சு? திமுகவுக்கு. அது மட்டும் அல்ல, கூடுதலாக அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, காங்கிரசுக்கும் அவங்களுக்குமான உறவை அந்த படம் கேள்விக்குள்ளாக்கினாலும் இந்த படத்தின் மூலமாக ஒரு மொழி பிரச்சாரத்தை தூண்டிவிடலாம். எப்போ 1967 அவங்க முதல் தடவை ஆட்சிக்கு வர்றதுக்கு எப்படி இந்த மொழிங்கிற பிரச்சனை உதவுனுச்சோ, படத்தினுடைய வைப் வந்து அந்த மொழி போர் தியாகிகள் நாள் வரைக்கும் ரொம்ப பீக்ல இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, முதல் நாளே டப்பா டான்ஸ் ஆகிடுச்சு படத்துக்கு. ஸோ எங்கேயுமே ஹவுஸ்ஃபுல் காட்சிகள்ங்கிறத பார்க்க முடியல. ஒரு தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டேஸ்ல திரையரங்கங்கள் நிரம்பி வழியக்கூடிய காட்சிகள் அமையவே இல்லை. குறிப்பாக சொல்லணும், இந்த பொங்கல் மாதிரி ஒரு வர்ஸ்ட் பொங்கல் கடந்த ஒரு 15-20 ஆண்டுகள்ல தமிழ் திரையுலகத்துக்கு கிடையாது. ஒரு பக்கம் ஜனநாயகன் வரல, இன்னொரு பக்கம் பராசக்தி வந்ததுக்கு வராமலே இருக்கிறாங்க லெவலுக்கு தியேட்டர்ல காத்தாட கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் இருந்தது. எல்லா திரையரங்கத்திலிருந்தும் நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் தான். இருந்தாலும் படத்தை தூக்கக்கூடாது, காலியர் திரையரங்கங்கள்ல கூட படத்தை ஓட்டி ஆகணுங்கிற ப்ரெஷர். இப்போ அந்த ப்ரெஷர்ல வந்து திரையரங்குக்கு வரக்கூடிய லாஸை காம்பன்சேட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா வந்து ஓ நீ யாரு எங்க அண்ணங்கிட்டே வந்து நீ வந்து, ஏன்னா இன்பன் உதயநிதி ரிலீஸ் பண்ண படத்துக்கு நீ காம்பன்சேஷன் வேற கேட்பியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? தமிழ்நாட்டில் தேட்டர் நடத்தணுமா வேணாமா? அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் வந்து சில செய்திகள்லாம் சொல்லப்படாமல் அதை புரிந்து கொண்டு தியேட்டர் ஓனர்ஸும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர் என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான், படம் ஓடலைன்னா எங்களுக்கு லாஸை காம்பன்சேட் பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு. அதே மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி அவங்க என்ன ஜென்டில்மேனா என்ன, உடனே படம் ஓடலைன்னா கூப்பிட்டு அவங்களை கூப்பிட்டு இந்தாங்க படம் சரியா போகல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு. ஸோ எகைன் கமிங் பேக் டு த பாயிண்ட், ஸோ இந்த படம் ஏற்படுத்திய சர்ச்சை, அந்த சர்ச்சையிலிருந்து தொடங்கிய விஷயம், அதற்கு பிறகு ஒவ்வொருவராக பேச குறிப்பாக சொன்னா மாணிக்கம் தாக்கூருக்கும் நம்மளுடைய அக்கா ஜோதிமணிக்கும், இந்த பக்கம் தளபதி, அந்த பக்கம் நிறைய பேர், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் கருத்து சொல்லிட்டாரு. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் கனிமொழி போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காம்ப்ரமைஸ் பேசி, இல்லை இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணணும், இப்படியே போகிறது நம்மளுடைய அலைன்ஸ்க்கு நல்லது கிடையாது அப்படிங்கிறத கனிமொழி போயிட்டு பேசுகிறாங்க. பேசுறதோடு இல்லாமல் ஒரு உறுதியையும் கொடுத்து விட்டு வருகிறார்கள். அந்த உறுதி என்னன்னா, இறுதி செய்யப்பட்ட உறுதி. என்ன நடந்தாலும் நாங்கள் உங்களோட தான், நீங்கள் எங்களோட தான். ஆமாம், வேற வழி இல்லை. ஒன்னால நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னு பழைய பேக்கேஜஸ்லாம் வேற இருக்கு. ஸ்பெஷல் கோர்ட்டில் வந்து திரும்ப ட்ரையல் ஆரம்பிக்க போகுது. 2G ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு, அது வேற டெல்லியில் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. அதனால எக்காரணம் கொண்டு உங்களை விட்டு நாங்கள் போறதுக்கு எந்த விதமான எண்ணமும் எங்களுக்கு இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தும் வேலை வெட்டி இல்லாமல் உங்க சைட்லேருந்து 2 பேர், எங்க சைட்லேருந்து 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதனால ஒரு உடன்படிக்கைக்கு வருவோம். போன தடவை மாதிரி எந்த வாட்டியும் உங்களுக்கு 25 சீட்டு கொடுக்குறோம். கூட கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுக்காக கூட கொடுக்கணும்? கூடலாம் கொடுக்க முடியாது, 25 சீட்டு கொடுக்குறோம். 30ன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. இந்த முறை என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்றேன். அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். இவங்க போய் சொல்லிட்டு வந்திருக்குதுன்னா, கடந்த முறை போலவே 25 சீட்டு, ஒரு ராஜ்யசபா. அது போக பாண்டிச்சேரியினுடைய சிஎம் பதவி உங்களுக்கு தான், நாங்கள் அந்த பக்கமே வரமாட்டோம், நீங்கள் தாராளமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பாண்டிச்சேரியினுடைய தேர்தலும் இதோடு சேர்ந்து வருகிறது. உனக்கு தெரியும் நினைக்கிறேன், 30 தொகுதிகள் அங்கே இருக்குது. அது போக 3 நியமன எம்எல்ஏக்கள். ஸோ அந்த 30ல் யார் அதிகமான சீட்டுகளை வெல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அங்கே புதுச்சேரியினுடைய காங்கிரஸ் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கம். அவர் தான் இப்போ அங்கே வந்து சிட்டிங் எம்பியும் கூட. இந்த பக்கம் திமுகவுக்கு மாநிலத்துக்கு ஒரு அமைப்பாளர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கான ஒரு அமைப்பாளர் இருக்கார், அவர் பேர் சிவான்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் ஏற்கனவே வந்து அங்கே வந்து இங்கே எப்படி போயிட்டு இருக்குல்ல, டேய் நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு டிஸ்கஷன் போச்சு. அங்கே என்ன டிஸ்கஷன் போச்சு அப்படின்னா,
2 பேரும் போட்டியிட்ட தொகுதிகளில் வந்து இவங்க வந்து ஆல்மோஸ்ட் காங்கிரஸ் வந்து ஒரு 2, இவங்க ஒரு 6ன்னு நினைக்கிறேன். திமுக கிட்டத்தட்ட ஒரு 8 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க. ஸோ 2 பேரும் போன தடவை போட்டியிட்ட அந்த தொகுதிகளில் வந்து இந்த முறை வந்து எங்களுக்கு தான் அதிகமான தொகுதி வேணும்னு திமுகவினர் பேச, வைத்திலிங்கம் வந்து அதுக்கு ஒரு கிளவரான ஒரு பதில் சொன்னார். என்ன சொல்றாரு, இந்த 2 இந்த 6 இந்த சிட்டிங் எம்எல்ஏஸ் இருக்கோம்ல, இந்த 8 தொகுதியை பத்தி நம்ம பேச வேணாம். ஆனா மீதம் இருக்கக்கூடிய 22 தொகுதியில யார் எங்க நிக்க போறோங்கிறத பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தான் டிசைட் பண்ணுவோம். ஆனா திமுக என்ன சொல்லுச்சுன்னா, அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு 18 தொகுதி வேணும், உங்களுக்கு 12. ஸோ 18ல நிக்கிறவங்க ஆப்வியஸ்லி ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்க சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ஸ் அங்கேயும் போயிட்டு இருக்கு. பட் ஆனா அங்க இந்த மாதிரியான செய்தி ஊடகங்கள் இதெல்லாம் இல்லாததுனால அது நம்ம பெருசா அது ஒரு நம்மளுடைய கவனத்துக்கு வரல. ஸோ இது எல்லாத்தையும் மையப்படுத்தி ஒரே டீல் ஒட்டுமொத்தமா பேசி முடிச்சுக்கலாம். எவ்வளோ சீட்டு நாங்க புதுச்சேரியில் நின்னாலும் ஜெயிச்சாலும் நீங்க தான் சிஎம். அதுல நாங்க எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடோ அல்லது அதுக்குள்ள ஒரு டிஸ்கஷனுக்கோ வேலை கிடையாது. ஸோ நீங்க வைத்திலிங்கத்தை சிஎம் ஆக்குறீங்களா, சிஎம் ஆக்குங்க. நாராயணசாமி சிஎம் ஆக்குறீங்களா, ஆக்குங்க. இல்ல ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டினை சிஎம் ஆக்குறீங்களா, ஆக்குங்க. யாரை வேணாலும் ஆக்கிக்கோங்க. அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டு கூட எங்களால் கூடுதலாக கொடுக்க முடியாது. ஸோ இந்த கூட்டணி இப்படியே தொடரணும்னா வேற வழி இல்லை. ஏன்னா இன்னும் சில கட்சிகள் கடைசி நிமிஷத்துல வரலாம். அப்போ அவங்களே எங்களுக்கு போட் பண்றதுக்கு இந்த குஷனிங் வேணும். ரெண்டாவது, போன முறை உங்களுக்கு 25 சீட்டு கொடுத்தோம், அதில் நீங்க 18 தான் ஜெயிச்சீங்க, 7 சீட்டுகள் நீங்க தோத்துட்டீங்க. அதனால இந்த முறை உங்களுக்கு அதே 25 சீட்டு கொடுக்குறோம். அந்த 25லயுமே ஒரு சில தொகுதிகளை நம்ம மாத்திக்கலாம். வேணும்னா ஒரு சில தொகுதிகள் நீங்க இந்த தொகுதி தான் வேணும், அந்த தொகுதி தான் வேணும்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் கொடுங்க. அதுக்குள்ளார நாங்கள் இந்த 25 அகாமடேட் பண்றதுக்கு வேணா ட்ரை பண்றோம். திஸ் இஸ் த மேக்ஸிமம் திங் வாட் குட் பி டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கனிமொழியை இந்த பேச்சுவார்த்தைக்கு பயன்படுத்துறோம்? ஏன்னா டெல்லியில உனக்கு தெரியும் நிறைய சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க. இப்போ டிஆர் பாலு இருக்காரு, திருச்சி சிவா இருக்கிறாரு. காலம் காலமாக டெல்லிக்கு என்று பல முகங்கள் இருந்திருக்காங்க. ஸோ முரசொலிமாறன் தொடங்கி நிறைய பேர் அந்த முகங்களாக இருந்திருக்காங்க. ஏன் கனிமொழியே இந்த பேச்சுவார்த்தைக்கு டெல்லிக்கு அனுப்புறாங்க? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன்? அவங்க தான் அந்த தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுறாங்க. அதுக்கு சம்மந்தம் இல்லை. என்ன காரணம்னா, டெல்லிக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து உங்களை அனுப்புன மாதிரியும் ஆச்சு, உங்களுடைய வேலை இங்கே கிடையாது, நீங்க டெல்லியில இருங்கன்னு சொன்ன மாதிரி ஆச்சு. ஏன்னா இந்த முறை அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் நின்று தமிழ்நாடு அரசியலுக்குள் தடம் பதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு. அந்த மெசேஜ் கூடுதலாக நிறைய பேர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அவங்க நிற்கணும், தூத்துக்குடி மாவட்டத்தில் நிற்கணும், அந்த மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சு விருப்ப மனு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. அதே போல நிறைய பேர் வந்து அவங்கள ஃபோர்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளார தனக்குன்னு ஒரு ஹோல்டு வேணும்னு அவங்க நினைக்கும் பொழுது அவங்க அப்படியே, அதாவது உனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கேன் தெரியுமில, டெல்லி கூட பேச்சுவார்த்தை நீதான், தேர்தல் அறிக்கை நீதான், எல்லாமே நீங்க தான் அப்படின்னு. அதேதான். இது நம்ம எம்எல்ஏ சீட்டு, சாதாரண எம்எல்ஏ சீட், அது எம்பி. டெல்லியோட வந்து ஒரு பவர் லாபி, டெல்லியினுடைய முகமாக ஒரு அறிவுசார் முகம் நீங்க தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள சரி கட்டி இங்கிருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. இதை பற்றி இன்றைய ஜூனியர் உடனில் கூட ஒரு கழுகாரில் வந்து ஒரு பகுதி வந்திருக்குது. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அண்ணனிடம் கேட்டிருக்காங்க, அன்பு தங்கை இல்லையா, என்ன தங்கை சொல்லு அப்படின்னோடனே, இல்லைண்ணா எனக்குன்னு ஒரு சீட்டு கிடைக்குமா அப்படின்னோடனே, அதானே ஆகட்டுமா நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு போல இருக்கு. பட் கேட்டு சொல்லுவாரா? யார்கிட்ட கேட்கணும்? இந்த பேரா நிறுவனத்துக்கிட்ட, சபரீசன் கிட்ட. அதெல்லாம் விட வீட்டுல முக்கியமா அவருடைய கிச்சன் கேபினெட் பர்மிஷன் வேணும். ஓகே. ஸோ தன்னுடைய மகனை தன்னுடைய கணவருடைய ஆட்சி காலத்திலே, அதாவது எப்படி கருணாநிதி இறந்ததற்கு பிறகு ஒரு தேர்தலை எதிர்கொண்டு ஒரு வெற்றியை பெற்றுதான் ஸ்டாலினால சிஎம் ஆக முடிஞ்சது. கடைசி வரைக்கும் அவர் வந்து கட்சியுடைய தலைவர் பதவியை கூட விட்டு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி முதல்வர் பதவியை விட்டு கொடுப்பாரு? துணை முதல்வர் பதவியை கொடுத்தாரு. அதுவுமே ஒரு கட்டத்துக்கு மேல வேற வழி இல்லாம கொடுத்தாரு. ஆனால் இப்போது நேரடியாகவே தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாங்க. இந்த முறை ஒரு வேளை திமுக வென்று வந்தால், நீ நேற்று அல்லது அதற்கு முந்தைய தின நம்மளுடைய காணொலி பதிவின் பொழுது நீ கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, ஏன் அவங்க ஜெயிக்கணும்னு இவ்வளவு வெறி கொண்டு வேலை பார்க்குறாங்கன்னா, ஏன்னா இந்த முறை தேர்தலில் வென்று வந்தால் அடுத்த 1 வருடத்திலோ 2 வருடத்துக்குள்ளாகவோ உதயநிதியை முதல்வராக்கிவிட்டு அரசியலில் இருந்து ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு கூட எடுக்கலாம் என்ற ஒரு திட்டமும் இருக்கிறது. ஸோ அதனால ஸ்டாலின் அவர்கள் நலமுடன் இருக்கும் பொழுதே இந்த தேர்தலிலேயே உதயநிதிக்கு பட்டாபிஷேகத்தை நடத்திவிட வேண்டும் என்பதில் அவங்களுடைய குடும்பம் உறுதியா இருக்குது. ஓகே, அவங்களுடைய குடும்பம்னா யார், வேற யாரும் அவங்க அம்மா உறுதியா இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயமும் ஓடிக்கிட்டு இருக்கு. கூடுதலாக இந்த முதல்வர் பதவியை நோக்கி சபரீசனும் அவருடைய கவனத்தை குவிக்கிறார். ஸோ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், என்னங்க அவர் எங்க போட்டியிட போறேன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லையே, 234 தொகுதியில் அவர் நிக்க போறதே இல்லை, அவர் நிக்க போறாருன்னு ஒரு டாக்கே இல்லை, அறிகுறியே இல்லை, அப்புறம் எப்படிங்க அவர் நிப்பாரு அப்படின்னு. அவர் நின்று ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜெயிச்சதுக்கு பிறகு கூட அவர் நிக்கலாம். அதாவது 6 மாசத்துக்குள்ள வெயிட் பண்ணி பார்த்து ரிசல்ட்ஸ் வந்துருச்சுன்னா, ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா வரும் பட்சத்துல ஒருவேளை இந்த பவர் டிரான்சிஷன் நடக்க போகுது, ஸ்டாலினுக்கு பதிலாக உதயநிதி ஸ்டாலின் வரலாம் என்ற ஒரு சூழல் வந்தால், அப்போது அவர் தன்னுடைய கேம் ஆடி, இல்ல அந்த இடத்துக்கு அவரை விட பெட்டர் சாய்ஸ் நான் தான் சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரலாம். அப்ப கனிமொழி என்ன பண்ணுவாங்க, டெல்லியோட பேச்சாளர். ஸோ அப்போ எந்த விதமான ஒரு நெருடலும் இல்லாத மாதிரி இப்பவே ஒரு டிரான்சிஷனை
கனிமொழி கொடுத்து இல்லை கழகத்தினுடைய டெல்லியின் முகம் நீங்கள் தான் என்று நிறுவ பார்க்கிறார்கள் என்ற தகவல்களும் திராவிட முன்னேற்ற கழக வட்டாரத்திலிருந்து வருது. ஸோ நமக்கு வரக்கூடிய இந்த இறுதிக்கட்ட தகவல்கள் என்னன்னா, டிவிகே கூட தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்துவதாக பாவலா காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் அதன் மூலமாக நெகோசியேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு எதிர்பார்த்தாங்க. இந்த மாதிரியான ஒரு 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 விஷயத்தை தூண்டிவிட்டா இதன் மூலமாக பார்கெனிங் பவர் கூடுன்னு நினைச்சாங்க. ஆனா பார்கெனிங் பவர் கூடவே இல்லை, நீங்க வேணா போறதுனா போங்க அப்படிங்கிற ஒரு டோன்ல இருந்து இப்போ எந்த இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்காங்கன்னா, காங்கிரஸ் வேணும் ஆனா ஒரு சீட்டு கூட கொடுக்க முடியாது, பரவாயில்ல அதையும் மீறி அவங்க போறதுனா போகட்டும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி யார் இப்ப நகர்ந்திருக்கா? திமுக நகர்ந்திருக்கு. ஆமா, திமுக நகர்ந்திருக்கு. கனிமொழி போயிட்டு பேசிட்டு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸில் இருந்து எழக்கூடிய கழக குரல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தப்படும். இன்னும் சொல்ல போனா அது 0 ஆகிவிடும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் வட்டாரங்கள்லேருந்து நமக்கு வரக்கூடிய செய்திகள் நடத்துது. காங்கிரஸ் சொன்னதுனால செல்வப்பிரதி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? இந்த கருத்துலாம் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் ரிப்ளை நினைக்கிறேன். காங்கிரஸ்க்கு யாரும் பூஸ்ட் கொடுக்க தேவையில்லை, நாங்க ஆல்ரெடி பவரா தான் இருக்கோம். ஓகே, அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நேற்று நம்ம வீடியோல பேசியிருந்தோம் இல்லையா, எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து காங்கிரஸ் மறுபடியும் பவருக்கு கொண்டு வரதுக்கு தாவேக்காவால தான் முடியும், ஒரு நேரத்தில் பவர்ஃபுல்லா இருந்த கட்சினால எங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் வேணாம், நாங்களே நல்ல பலமா ஆமா எங்களுக்கு அறிவாலயத்தில் ஊத்துற அந்த கறிக்கஞ்சியே போதும், அதனால வந்து அதுலேயே நிறைய எலும்பு துண்டுகள் எல்லாம் வந்து விழுது, அதனால காங்கிரஸ்காரங்களுக்கு யாரும் பூஸ்ட் கொடுக்க வேணாம் அப்படின்னு ஒரு அரிய தத்துவத்தை வந்து உதிர்த்திருக்கிறாரு. எனக்கெல்லாம் தெரிஞ்ச செல்வ பிறந்தைகள்லாம் பேசாம கட்சியை எழுந்து ராஜினாமா பண்ணிட்டு நேரடியாக திமுக உறுப்பினர் அட்டை வாங்கிட்டே செயல்படலாம். எதுக்காக இப்படி மறைமுகமாக காங்கிரஸ்காரர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தில் இருக்காருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இன்னொரு விஷயம் இன்னைக்கு நோட் பண்ணியா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பிரஸ் மீட்ல நேரடியாக விஜய் அட்டாக் பண்றாரு, பாத்தியா? ஆமா, அந்த கரூர் சம்பவத்தை கோட் பண்றாரு. ஆமா, இதுல என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, எல்லோருக்குமே தெரியும் மிக கடுமையான ஒரு கோபம், மக்களுடைய கோபத்தை விஜய் வந்து சம்பாதிச்சார் அந்த இன்சிடென்ட்ல. அவர் அங்க போய் நிக்கல, அந்த ஒட்டுமொத்த கோபத்தையும் ஒரு பிரஸ் மீட் மூலமா பாசிஃபை பண்ணதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு. அதே போல அண்ணாமலைக்கு பங்கு இருக்கு. அண்ணாமலை கொடுத்த பிரஸ் மீட்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட்டும் மக்களுக்கு நியாயமான கேள்விகளை எழுப்பி விஜய் மேல இருக்கக்கூடிய கோபத்தை மடைமாற்றம் பண்ணுச்சு. அதனாலதான் விஜயே வந்து என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த யாருடைய பேரையும் குறிப்பிடாம அனைத்து அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லோருக்கும் நன்றினாரு. திரு எடப்பாடி பழனிசாமியிடம் போன்ல அவர் நன்றி சொன்னதாகவும் திரு அண்ணாமலை அவர்களிடமும் அவர் போனில் நன்றி சொன்னதாகவும் தகவல்கள்லாம் வந்துச்சு. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பிரஸ் மீட்ல ரொம்ப ஓப்பனா அட்டாக் பண்றாரு. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த பொழுது போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க, நீங்களாம் எங்களை விமர்சிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அந்த கட்சியினுடைய ஒரு பொறுப்பற்ற தன்மையை சொல்கிறார். இதை சாடுவதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு சிக்னலை கொடுக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தாவேக்காவுக்கு மோரலஸ் டோஸ் க்ளோஸ்ட் அப்படிங்கிற மோரலஸ் இல்ல, டோஸ் க்ளோஸ்டுங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் அவங்களுடைய அவங்களுடைய ஐடி விங் வந்து பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுல இருந்து டிவிகேவை போட்டு அடின்னு அடிச்சு வெளுக்கிறதுக்கான காரணமே என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த சிக்னல் தான். ரெண்டாவது, இதுக்குள்ளார ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு. என்ன ஸ்ட்ராட்டஜி இது? களம் வந்து டிஎம்கே டிவிகே மட்டும் கிடையாது, அதிமுக களத்தில் இருக்க நிறுவது. பிளஸ் நீங்க திமுக மட்டும் அட்டாக் பண்ணா எங்களை பத்தி பேசி ஆகணும் அப்படிங்கறதையும் சொல்றாரா? அது மட்டும் இல்ல, திரு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு ஸ்ட்ராங்கான ஓட் பேஸா யார் இருக்கா? யங்ஸ்டர்ஸ், மைனாரிட்டி ஓட் பேங்க். யாரு? யங்ஸ்டர்ஸ், மைனாரிட்டி ஓட் பேங்க். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ மைனாரிட்டி ஓட் பேங்க் யாருக்கு இருக்குது? விஜய்க்கு இருக்கு, டிஎம்கேக்கும் இருக்கு. சரி, ஓகே. இப்போ எடப்பாடி பழனிசாமி விஜய் அட்டாக் பண்றாரு. விஜய் அட்டாக் பண்ண அல்லது பாஜக விஜய்க்கு நெருக்கடி கொடுக்க அவர் மேல யாருடைய சிம்பத்தி கூடும்? மைனாரிட்டி சொல்ல. ஸோ இப்போ மைனாரிட்டி ஓட்டு யார்கிட்ட யாருக்கு ஷிஃப்ட் ஆகலாம்? திமுக தாவேக்கா. ஓகே, சிம்பிள் சார். இப்படிலாம் திட்டுறாங்களே, நம்ம தம்பிக்கு 4 ஓட்டை போட்டு கர்த்தர் மேல பாரத்தை போட்டு நம்ம தம்பிக்கு 2 ஓட்டை போட்டோம்னா தம்பி வந்து இன்னும் கடுமையா யோசிப்பாரா இல்லையா? மக்களுடைய மனநிலை அதுதான். சரி, என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஐடி விங்குக்கு தெளிவான ஒரு நரேட்டிவா கொடுக்குறாரு, அல்லது ஐடி விங் அவருக்கு ஒரு நரேட்டிவ் கொடுக்குது. ஆனா இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஓகே சொல்றாரு. ஆமா, இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, அவங்க ரொம்ப ஓவரா போயிட்டாங்க, நம்மளை பத்தி பேசுறாங்க, நம்மள அடிமைங்கிறாங்க, நம்மள ஊழல்ங்கிறாங்க, நம்மள வந்து இப்படியான ஒரு பெயிண்ட் அவங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, இப்படி நம்மள பெயிண்ட் பண்றாங்க. முதல் நாள்ல இருந்தே டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் மோதல்னாங்க, நம்ம அன்னைக்கே அடிச்சிருக்கணும், அன்னைக்கு இவங்களை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தது பாருங்க, நீங்க இங்க வரைக்கும் வந்துட்டாங்கன்னு அடிங்கன்றாரு. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவருமே அடுத்த கட்ட சிக்னலை இன்னைக்கு அவர் வந்து ரொம்ப ஓப்பனா அவருடைய கட்சியினருக்கு பாஸ் பண்றாரு. என்னன்னா, நானே சொல்றேன், இவங்களுக்கு வக்காலத்து வாங்கினால அன்னைக்கு நான் பண்ணது தப்பு. அது மட்டுமல்ல, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்துல அவர் போகும்பொழுது ஒரு இடத்துல டிவிகே உடைய கொடி பறந்த உடனே பாருங்க கூட்டணி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டணிக்கான ஒரு சமிகையை அவர் கொடுக்குறாரு. இதெல்லாமே வந்து ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தப்பான ஹோப். எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஹோப் கொடுத்து அதிலிருந்து பின்வாங்கி நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை தங்களுக்கு செய்துவிட்டது போன்ற ஒரு உணர்வோடு அவங்களுடைய கட்சிக்காரங்கள்லாம் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறாங்களோ, அதே போன்ற ஒரு நிலை தான்
அவங்க அதிமுகவை நோக்கி விமர்சிச்சதற்கான ஒரு ஒரு உள்ளீடாகவும் நான் பார்க்குறேன். ஆதவ அர்ஜுனா வந்து கடந்த இதுலேயே பேசியிருந்தார் அவருடைய அந்த கூட்டத்தில், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அதிமுக பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. நீங்கள் அதிமுகவை கண்டிக்காதீங்க, நம்மளுடைய டார்கெட் வந்து ஃபைனல்ஸில் திமுக ஜெயிக்கிறதா, செமிஃபைனல்ஸ் கடந்து வந்துட்டோம், அதிமுகவை வீழ்த்தியாச்சுன்னு அவங்க கனவுல இன்னும் அப்படியே டார்கெட் வச்சு அப்படியே இவர் வந்து பேர் வந்து அர்ஜுனா உன்னுடைய இலக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுல பெரிய வில்வித்தை அர்ஜுனன் நினைப்பு. உங்களுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு ஸ்கூப் நியூஸ் சொல்லட்டுமா? புசி ஆனந்த் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? ரீசெண்ட் டேஸ்ல கட்சியில யாரெல்லாம் போட்டிடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு டிடி எடுத்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு சீட்டு, அதை பத்தி பேச முடியும் அப்படின்னு இருக்கிறாரு. என்னங்க 2 கோடி ரூபாயா அப்படின்னு சொல்லி அப்படியே என்ன சொல்றது, அதிர்ச்சியில உறைஞ்சு போனவங்களுக்கெல்லாம், ஆமா ஒரு எம்எல்ஏ தொகுதியில நிக்கிற நம்ம பேசின விஷயம் தான், எப்படி ஒரு 2 கோடி கூட இல்லாம எப்படி பண்ணி தேர்தலை சந்திப்ப, நீ சில சீரியஸா இருக்கியால நான் தெரிஞ்சுக்கணும்ல, ஆனா 2 கோடி டிடி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாஸ் பண்ண. இது கொஞ்சம் கொஞ்சமா கசிந்து மேலிடத்துக்கு தகவல் போகுது. அங்கதான் போட்டு கொடுக்கறதுக்கு இருப்பாங்கல்ல, அது அண்ணே புசி என்ன பண்றாரு 2 கோடி ரூபாய் டிடி, அப்படியா அப்படின்னு அது காதுல போய் ஓதிட்டாங்க. கூப்பிட்டு என்னையா பண்றீங்க, 2 கோடி ரூபாய்க்கு டிடி கேட்டுட்டு இருக்கேன், என்ன விஷயம்? ஆமா நான் என்ன டிடி தானே கேட்டேன், நான் என்ன கேஷா கேட்டேனா, கையில கொடுங்கன்னு சொன்னா, கட்சி பேர்ல தானே கேட்டேன், எது கேட்டேனா, எதுக்கியா கேட்ட, யாரையா கேட்க சொன்னா, இல்ல அப்பதானே தெரிஞ்சுக்க முடியும், 2 கோடி ரூபாய் கூட இல்லாம எப்படி களத்துக்கு போக முடியும், 20 கோடி 10 கோடின்னு ஒவ்வொரு கட்சியும் செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கும் பொழுது நம்ம யாருக்கு சீட்டு கொடுக்குறோம், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? ரெண்டாவது கட்சிக்குன்னு தேர்தல் நிதிக்குன்னு ஒரு ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணணும் தானே, அதனாலதான் கேட்டேன் அப்படின்லாம் சமாளிச்சிருக்காரு. பட் அதனுடைய ஆக்சுவல் இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு ஜூனியர் உடையில எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு தாவேகாவினுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் இங்க இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் மூலமா வாட்ச் பண்றாங்க. ஸோ அப்போ 2 கோடி ரூபாயை ஒருத்தங்க மொபிலைஸ் பண்ணி ஒருத்தங்க டிடி எடுக்க முடியுமா? அப்படி எடுத்தாலும் அதை கொண்டு வந்து அவங்க டிவிக்கில கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு வேட்பாளராக அவங்க இந்த தேர்தல் களத்தில் போட்டிக்கிட்டா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் கூட வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தெரிஞ்ச ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுடைய பின்புலம் என்ன ஏதுன்னு தோண்டப்படும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, 2 ரூபா டிடிலாம் எடுக்க முடியாது, வேணா ஒரு 50 ரூபா 60 ரூபா ஒரு ரூபா ஏதாவது கேஷ் சில்லறையா சேர்த்து வச்சிருக்கேன், உண்டியல் எல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன்னு யாராவது வந்தா அதை கொடு, அண்ணன்ட்ட கொடு, புறா அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வேறு வகையில் இந்த நிதியை திரட்டுவதற்காக புசி ஆனந்த் எடுத்த முயற்சியில் தான் இப்படிப்பட்ட இந்த டிடிங்கிற விவகாரம் வெளியில் வந்ததாக இன்றைய கழுகாருடைய பகுதியில் இன்னைக்கு ஜூனியர் விடல இதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. இது நடந்திருக்கும்னு நினைக்கிறியா, நடந்திருக்காதுன்னு நினைக்கிறியா? வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. இது எப்படி ஜூனியர் விடன் வரைக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்? இன்டெலிஜென்ஸா? ஆதவ அர்ஜுனா ஜூனியர் விடனை இயக்குகிறார். ஆதவ அர்ஜுனா விரும்பக்கூடிய செய்திகள் ஜூனியர் விடனில் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. ஓகே, அவர் எழுதிய புத்தகம் யார் வெளியிட்டா? விஜய் வெளியிட்டார். அந்த புத்தகம் வந்து வெளியீட்டு விழாவே யார் ஆர்கனைஸ் பண்ணது? விகடன் பிரசுரம் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஆனந்த விகடன் குழுமத்தோடு ஆதவ அர்ஜுனாவுக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஸோ அப்போ புசி ஆனந்த் பத்திர இந்த நியூஸை யார் ஆனந்த விகடனுக்கு சொல்லியிருக்கலாம்? சுப்பிரமணியபுரம் படத்துல சமுத்திரகனி கேரக்டர் ஞாபகம் இருக்கு அவனுக்கு? போன் போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டு கொடுத்துட்டு போனை வச்சுட்டு அந்த பசங்களே கூப்பிட்டு ஏய் வாங்கடா 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 அப்படின்னு அந்த அண்ணன் வேலை தான் இப்ப யார் பண்ணிட்டு இருக்கா? ஆதவ அர்ஜுனா பண்ணிட்டு இருக்காரு. கட்சிக்குள்ள அவருக்கு மட்டும் தான் பெரிய ஹோல்ட் இருக்கணுங்கிறதுக்காக. இது எவ்வளவு பெரிய ஒரு அலிகேஷன். இப்ப ஆனந்த் பண்ணிருப்பாரா பண்ணிருக்க மாட்டாரா அப்படிங்கிறது ஆனந்த் கூட பழகினவங்களுக்கு தெரியும். ஆனந்த் எப்பேற்பட்ட விஜயனுடைய தீவிர விசுவாசிங்கிறது தெரியும். மேபி அவர் பணம் கூட கேட்டிருக்கலாம், அவர் டிடி எடுக்க சொன்னதுக்கு பின்னாடி உண்மையான நோக்கம் கூட இருந்திருக்கலாம். ஆனா அதோட நிறுத்தாம அதுக்கு ஒரு துணை கதையை கொண்டு வந்து சேர்க்கறது இருக்குல்ல, அது யாருன்னா கண்டிப்பா இது ஆனந்துக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தங்க தான் இந்த ஜூனியர் விடனுக்கு பாஸ் பண்ணிருக்க முடியும். ஜூனியர் விடன் ஒரு சோர்ஸ் இல்லாம எழுத மாட்டாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுல வந்து மகிழ்ச்சியான நபர், அவங்க கோட் வேர்ட்ஸ் எல்லாம் அப்படிதானே எழுதுவாங்க. அல்வா மாவட்டம்னா திருநெல்வேலி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தாவேகாவில் மகிழ்ச்சியான நபர், மகிழ்ச்சினா என்ன? ஆனந்தம். ஸோ ஆனந்தம் வந்ததடி ஆனந்திங்கிற மாதிரி நம்ம ஆனந்த பத்தி எதிரே ஒரு மேட்டரை போட்டு விட்டு இப்போ இது கண்டிப்பா இது என்னன்னா கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மத்தியிலும் என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும். அப்புறம் ஆனந்த பார்க்கும்போது அவர் புதுசா ஏதோ ஒரு லோன் எடுத்து ஒரு கார் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், 2 கோடி ரூபாய் டிடி காரா மாறிடுச்சு போல யோசிப்போமா இல்லையா? ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பை செய்து விட்டுருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். போக போக இது போன்ற இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக நடப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. ஸோ இந்த தேர்தல் களம் வந்து இன்னும் சுவாரஸ்யத்தை நமக்கு அள்ளி கொட்ட போகுது. கும்பகோணம் மாநாட்டில் முதல்வர் பேசியிருக்காரு, அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்த திமுக கூட்டணிக்கே வலிமை. சரி, 5 அறிவிப்பு என்னன்னா, தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள 1537 உலேமாக்களுக்கு ஓய்வூதியத்திற்காக 3000-ம் 44 பேருக்கு குடும்ப ஓய்வூதியமாக 1500 தற்போது வழங்கப்படுகிறது. இதை வந்து 5000 ஓய்வூதியத்தை 5000 உயர்த்த போறாங்க. குடும்ப ஓய்வூதியத்தை 2500 கொடுக்க போறாங்க. மீதி இருக்கிறத நான் சொல்லட்டுமா? ஏன்னா படிச்சு மனப்பாடம் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறத நானே சொல்லட்டுமா?
வேற என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள்ல உருது ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படும்னு சொல்லியிருக்காரு. ஆமா. அவங்கள புதைப்பதற்கான இடம், அந்த கபர்ஸ்தான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல்லறை தோட்டம், அது அமைப்பதற்காக இடம் இல்லாத இடங்கள்ல மாநகராட்சியுடைய இடத்தை கொடுத்து அந்த அவங்களுக்கான அந்த கல்லறை தோட்டங்கள் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல வந்து பார்த்தா அப்படின்னா, அவங்க உலாமாக்களுடைய அந்த இருசக்கரம் வாங்குவதற்கான நிதி கொடுக்குறாங்க. 2 வீலருக்கான மானியம். அதை வந்து 25,000 50,000 ஆக்கியிருக்காரு. முதற்கட்டமா அது 1000 பேருக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு. சென்னையிலும் மதுரையிலும் ஏற்கனவே வக்ஃப் தீர்ப்பாயம் இருக்கிற மாதிரி அது வந்து எங்க நிறுவப்படும்னு சொல்லியிருக்காரு. திருச்சியிலையா? கோவையில. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் அவர் கொடுத்திருக்க வாக்குறுதி. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதை பத்தி தினமணியில இன்னைக்கு கவரேஜ் வந்திருக்குது. அதுல வந்து இது வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக நடத்தப்பட்ட அவங்களுடைய ஒரு மாநில மாநாடு. அந்த மாநாட்டுக்கு போயிட்டு முதல்வர் ஸ்டாலின் இந்த அறிவிப்பெல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த மாநாட்டில் அவரை வாழ்த்தி பேசும்போது இந்த இடத்துல அந்த மாநாட்டில் தொடர்பாக காதர் மொய்தீன், ஓகேவா? சோ காதர் மொய்தீன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத படி. முன்னதாக மாநாட்டுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் KM காதர் மொய்தீன் தலைமை வகித்து பேசுகையில், தமிழகத்தில் கேட்காமலேயே 60 கோடி மதிப்பில் ஹஜ் பயணிகள் தங்குவதற்கு விடுதி உள்ளிட்ட கோரிக்கைகளை முதல்வர் ஸ்டாலின் செய்துள்ளார். அந்த ஒரு வரியே போதும். இன்னொரு தடவை அந்த வரியை படி. கேட்காமலே செய்திருக்காரு. மறுபடியும் தெளிவா படி. ஓகே. தமிழகத்தில் கேட்காமலேயே 60 கோடி மதிப்பீட்டில் ஹஜ் பயணிகளுக்கு தங்குவதற்கு விடுதி உள்ளிட்ட கோரிக்கைகளை முதல்வர் ஸ்டாலின் செய்துள்ளார். ஓகே. கேட்காமலே என்னது? கேட்காமலே என்னது? கேட்காமலேயே என்னது? கேட்காமலேயே. அது கேக்குதா? உனக்கு நல்லா கேக்குதா? அது கேட்காமலேயே எங்களுக்கு நம்ம எல்லாரும் இதை பத்தி பேசணும். இதுக்கு இங்க வந்து புதுசா ஹஜ் இல்லம் கட்டுறாங்க, ஏர்போர்ட் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி இந்து முன்னணி இது தொடர்பாக கருத்து தெரிவிச்சாங்க. இந்த நிகழ்வுல எல்லாம் நம்ம பார்த்தோம். சோ அப்போ அது அவங்க கேட்கவே இல்லை, கேட்கல. ஆனா உனக்கு இப்ப கேக்குதா? யார் சொல்லியிருக்கா? காதர் மொய்தீன் சொல்லியிருக்காரு. இந்திய யூனியன் முஸ்லீமோட தேசிய தலைவரே சொல்றாரு, நாங்க கேட்கவே இல்லை. திடீர்னு எங்களை கூப்பிட்டு வாங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பாய், தேர்தல் வருது அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போய் நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி ஆமா இதுதான் ஹஜ் இல்லம் உங்களுக்காகத்தான் அப்படின்னு அந்த சித்ரகுமார் மகாபிரபு செய்து பண்ணியிருப்பாங்கல்ல. இவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்த இந்த முதல்வர் இஸ்லாமிய சிறை கைதிகள் நான் 200% சொல்ல மாட்டேன். எப்போதும் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி இருக்குல்ல, சிறையில் இருக்கக்கூடிய தீவிரவாத வழக்குகளில் கைது செய்யப்பட்டு பல காலமாக தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கோவை குண்டுவெடிப்பு உட்பட்ட பல வழக்குகளில் தொடர்புடையவர்கள் சிறையில் இருக்காங்க. கடந்த தேர்தலில் எல்லாம் என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு இருந்தாரு? இஸ்லாமிய சிறை கைதிகளை நாங்கள் விடுவிப்போம் 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 அப்படின்னாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கேட்டா உங்களுக்கு எங்களுடைய ஆமா மனச்சிறை, உங்களை வந்து வெளியில் வைப்பதை விட என்னுடைய இதய சிறை, இந்த மனச்சிறையில் வைத்து நான் உங்களை பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. ஏன் இப்போ அதை விட்டுட்டு இப்படியான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க? இதை பற்றி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கேட்கலையானா அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் அது பிராக்டிகலி பாசிபிள் இல்லை. அது பாசிபிள் இல்லை. மறுபடியும் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் சேர்த்து குறிப்பிட விருப்பப்படுறேன். ஆக்சுவலி இது நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய டாபிக் இரலவென்ட் தான், பட் இருந்தாலும் சொல்றேன். பல ஊடகங்கள் எழுதுவது என்னன்னா, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்க உத்தரவு, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்க மறுப்பு. அவங்க இஸ்லாமியர்கள்ங்கிறதுனால சிறை கைதிகளா இருக்காங்களா, அல்லது அவங்க தீவிரவாதிகள்ங்கிறதுனால சிறை கைதிகளா இருக்காங்களா? தீவிரவாத செயலில் ஈடுபட்டதுனாலதான் அவங்க சிறை கைதிகளா இருக்காங்க. இந்து சிறை கைதிகளை விடுவிக்க மறுப்பு இல்லையே. அவன் கொலை கைதினா கொலையாளின்னு தான் போடுற, இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடையவன்னு தான் போடுற. அவனை வந்து இந்து சிறை கைதி அல்லது தேவர் சிறை கைதி அல்லது மறவர் சிறை கைதி இப்படியான பெயர்களோட எங்கேயாவது குறிப்பிடுற கிடையாது இல்ல. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் முதல்ல இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை தவிர்க்கணும். இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிப்போம் அப்படின்னு பல முறை தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தவர் இந்த முறை பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சாத்தியமானதை கொடுத்திருக்காரு. அதுல தெரியாதனமா அவர் என்ன சொல்றாரு, கேட்டதும் கொடுப்பவனேங்கிற மாதிரி தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும். நீங்க கேட்கவே வேணாம், நான் கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறீங்க? ஏன் கொடுக்குறீங்க? சப்போஸ் வந்து அவங்க யாருமே தாலுகாவுக்கு போயிடக்கூடாது, ஒரு ஓட்டு கூட சிந்தாம சதறாம நமக்கு. ஏன்னா ஒரு பக்கம் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேட் ஆகுதுங்கிறத கடந்த சில தேர்தல்கள் உணர்த்த ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் தேசிய கிறிஸ்தவர் இயக்கம் என்ற இயக்கம் வைத்துக்கொண்டு சீமானுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்துவதற்கும், இங்க இருக்கக்கூடிய மறை மாவட்டங்கள்ல குறிப்பாக சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய தேவாலயங்களுக்குள்ளாரே இருக்கக்கூடிய சாதிய வேறுபாடுகள் எல்லாம் வேறு மாதிரியான ஒரு ரெவோல்ட்டை கிரியேட் பண்ணி இங்கு கிறிஸ்தவத்துக்குள்ளாரே மதம் இருக்குதுங்கிற டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கிறிஸ்தவத்துக்குள்ளார சாதி இருக்குங்கிற டிஸ்கஷன்ஸ் அண்ட் டிபேட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருக்கக்கூடிய வேறுபாடுகள் பாகுபாடுகளை இன்னைக்கு பொதுவெளியில் பேச தொடங்கி விட்டார்கள். ஸோ இதன் மூலமாக திமுகவிலிருந்து வாக்குகள் சிதற ஆரம்பிச்சிருக்கு, கிறிஸ்தவ வாக்குகள். ஸோ அது இந்த முறை கணிசமாக விஜயை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ஊடகங்களும் அனைத்து அரசியல் விமர்சகர்களும் அனைத்து கருத்து கணிப்புகளும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சரி ஓகே கிறிஸ்டின் ஓட்டுகளை எப்படி பிடிக்கிறது? எப்போதும் இந்த பேராசிரியர் சர்க்குணம்னு ஒருத்தர் இருப்பாரு, சர்க்குணத்தை கூட்டு வந்தோம்னா அவரை வச்சு ஒரு கிறிஸ்துமஸ் பெருவிழா நடத்துவோம், ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்துவோம், அனைத்து பேராயர்களும் நமக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றது அப்படின்னு இன்னமும் அவங்களுக்கான அதுக்கான ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் ஒர்க் போயிட்டு இருக்கு. தே ஆர் கோயிங் டு டூ சம்திங். அடுத்தடுத்த நாட்களில் நீ அந்த அறிவிப்புகளையும் நீ பார்க்க தான் போற. ஓகே, ஒரு மிகப்பெரிய மாநாடு இவர்கள் நடத்தியது போலவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை திருச்சி கிழக்கு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய இனிகோ இருதயராஜ் வந்து திருச்சியில் நடத்துவதற்கும், அங்கு அனைத்து பேராயர்களையும்
இதே போல அழைத்து கிறிஸ்தவ மக்களுடைய நெடுநாள் கோரிக்கைகளை முதல்வர் நிறைவேற்றி தருவார் என்ற ஒரு அறிவிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அது மதுரையிலேயா அல்லது திருச்சியிலேயாங்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் இன் தர் பிளான். அப்போ முஸ்லிம் மக்களை தன்னுடைய நிரந்தர வாக்கு வங்கியாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதை முதல்வர் செய்திருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்த வாக்குறுதிகளில் சரி தவறு இதெல்லாம் தாண்டி அந்த மக்களுக்கு செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கம் செய்யணும். அதில் எனக்கு மறுப்பு இல்லை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 வாக்குறுதிகள் கொடுத்தாரு, தேர்தல் வாக்குறுதிகளா. அது யாருக்கு கொடுத்தாரு? அனைத்து பொதுமக்களுக்கு கொடுத்தாரு, அனைத்து மக்களுக்கும் கொடுத்தாரு, பொதுவாக கொடுத்தாரு. என்னென்ன கொடுத்தாரு? அனைத்து பெண்களுக்கும் யாரெல்லாம் 1000 ரூபாய் பெறுகிறார்களோ அவங்களுக்கு 2000 ரூபாய், ஆண்களுக்கு மாநகர பேருந்துகள்ல இலவச பயணம். அடுத்தது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாள்ல உயர்த்துவதற்கான முயற்சி, அம்மா வீடு மூலமாக அனைவருக்கும் வீடு. அதே போல பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டி வாங்குவதற்கான உதவித்தொகை 25,000 ரூபாய் என்ற வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அனைவருக்குமான தலைவராக அனைவருக்குமான வாக்குறுதிகளை கொடுத்து அதிமுக தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறது என்றால், முஸ்லிம்களுக்கான வாக்குறுதிகளை கொடுக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டில் போயிட்டு அந்த வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. கொடுத்து அதன் மூலமாக அவங்களுடைய பிரச்சாரத்தை அவங்க தொடங்குறதோடு இல்லாம அனைத்து ஜமாத்துகளிலும் கூட்டம் போட்டு நாங்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து பிரச்சாரம் செய்வோம்னு நேற்று அந்த மேடையில் பேசியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு தெளிவாக தெரியுது இங்கு யார் எந்த திசை நோக்கி பயணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே மக்கள் தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். மீண்டும் நாளைக்கு பேசுவோம். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.